இப்போ நீங்க வைணவம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? அப்போ அரியும் சிவனும் ஒன்றே, பெருமாளும் சிவனும் ஒன்றே. அரூபமாக பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு இருக்கும். சிவனையும் சக்தியும் சேர்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான். பெருமாளுங்கிறவர் அர்த்தநாரீஸ்வரர் தான். யாருக்கும் தெரியாது, இன்னைய ஊரில் உலகத்துக்கு யாருக்கு. இதுக்கு என்ன தரவுகள்னு கேட்டிங்கன்னா, சங்குங்கிறது சிவனுடையது, சக்கரங்கிறது காளி, இது அம்பாளுடையது. இது எப்படி சார் ரெண்டையும் பிளான் பண்ணீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குல்ல, இதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப்? தரவு காளி சக்கரம் மட்டும்தான். அப்பயே விஷ்ணு சக்கரம்னு இருந்திருக்கு. பரதன் ஆண்டதுனால தான் இது பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்கும்போது நீங்க எப்படி வைணவர்கள்லாம் இப்படி இல்ல ஆதி காலத்துல இருந்து சிவன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா அந்த திரதயுகம், அந்த யுகம், இந்த யுகங்கிறதுலாம் ஒரு போலித்தனமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, போலித்தனமானது நீங்க எப்படி சொல்றீங்க? அறிவியலே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டதுன்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்கேன். அது தெரியுமா சார் உங்களுக்கு? பாலம் யாரும் கட்டலைங்க. அது மணல் முகடு. தென்மேற்கு பருவக்காட்டிலையும் வடகிழக்கு பருவக்காட்டிலையும் மாற்றி மாற்றி அடிக்கும்போது அந்த ஆழத்தில் நீர்நிலையா இல்லாமல் நிலப்பரப்பாக இருக்கும் பொழுது சாண்டியூன் ஃபார்மேஷன் ஃபார்ம். இப்போ வரைக்கும் ராமேஸ்வரத்தில் ஒரு கல் வச்சிருக்காங்க சார். இந்த கல் போட்டால் அது மிதக்கும். அது பேர் பெட்ரிஃபிகேஷன். அந்த கால்சியம் பாறைகள் மண் உள்ளே போய் சாலிட் ஆன உடனே அது மண்ணை விட லைட் வெயிட் ஆக அது மிதக்கும் தன்மைக்கு இருக்கும். நான் அந்த பக்கம் போனீங்கன்னா சரி ராமர் பாலம் ஆமாம் இருக்குது அப்படின்னு என் மனசு ஒத்துக்குது. அறிவியல் பக்கம் இந்த பக்கம் நான் தோசையை திருப்பி போட்டேன்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஆக அறிவியல் மாறும் பொழுது இல்லை நில ஆய்வாளர்கள் பிரகாரம் இது இயற்கையிலேயே அமைஞ்ச ஒரு மணல் படிவங்கள். அதை ராமர் பாலங்கிறாங்க. இந்த ஆஞ்சநேயர்களுக்கு வாள் இருக்கிறதுலாம் பொய். இப்போ மனிதர்கள் உருவாயே இப்போ 3 லட்சம் வருஷம் வருது. அப்போ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு வாள் இல்லை. ஒரு பர்டிகுலர் இடத்துல வாள் உள்ள மனிதர்கள் இருந்தாங்கிறது வரலாற்றில் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய அது ஒரு அசிங்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேவலமான செயல். ஆஞ்சநேயரை எந்த மக்களுமே ஒரு தாழ்வாவோ இதுவோ இல்லைங்க. அதுக்கு ஒரு தெய்வத்தன்மை வரைக்கும் ஒரு தெய்வத்தன்மையை கொடுத்ததுக்கு காரணம் அவருடைய டிசிப்ளின். அவர் நேர்மையின் உச்சம், பயங்கர சிவபக்தர். நீங்க எல்லா வரலாறும் படிச்ச நீங்க ராமாயணம் படிக்கலையன்றதுதான் சார் எனக்கு. 100க்கு 100 ஆஞ்சநேயர் ஒரு மலையக மன்னன். அவர் மலைஜாதியில ராமருக்கு வழிபட்டதா இருக்கக்கூடாதுங்கிறது எண்ணம். அதை மறைக்கிறதுக்கு ஒரே வழி பின்னால் ஒரு வால் மட்டும் போட்டுருங்க படத்துல. சார் இது நீங்க உண்மையாவே மத நம்பிக்கையை ரொம்ப புண்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அது மட்டும் நான் புண்படுத்தலைங்க. ரவிவர்மா ஓவியம் இருக்கு, அதுலயே ஒரு ஆஞ்சநேயருக்கு வால். இது ஒரு சயின்டிஃபிக்ல ப்ரூவ் பண்ண முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சார் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா. அதுக்கு நீங்க சிவபெருமான் முக்கண் வச்சிருந்தான்னா ஏத்துக்க முடியாது. முக்கண்ங்கிறது 3வது கண்ங்கிறது ஞானக்கண். அதுக்கு நெத்தியில ஒரு கண்ணை போட்டுவிட்டு வெர்டிகலா ஒரு கண்ணை போட்டுவிட்டு 3 கண்ணை திறந்தாருன்னு படத்துல காமிக்கிறதெல்லாம் பொய். கோவிந்தராஜர் இவங்க எல்லாரும் மன்னர்கள். எல்லாம் மன்னர்களா, ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், கோவிந்தராஜரா இருக்கட்டும், அரங்கரா இருக்கட்டும், அனைவரும் தெய்வ புருஷர்கள். ராமரை நீல நிறத்துல தான் இது பண்ணுன்றது இங்க நினைக்கிறேன். பச்சைமா மேனினா இளம் வயதுன்னு அர்த்தம். அதை பச்சை பெயிண்ட் அடிச்சு காமிச்சு ஏமாத்திட்டாங்க. நீல பெயிண்ட் அடிச்சு கிருஷ்ணருக்கு நீல பெயிண்ட்லாம் சொல்றாங்க. கார்மிக மன்னனே கண்ணனே கதறுகின்றேன். கார் நிற கண்ணனே. கார் நிறம்னு என்ன உங்களுக்கு? மேகம். மேகம் நீல கலர்ல இருக்கா? போன வாட்டி நம்ம ஒரு டிஸ்கஷன்ல இருந்தபோது அப்போ நீங்க சொன்னீங்க சிவன் தான் இங்க இருந்தாரு, சிவன் தான் காலப்போக்கில் சிவன் இப்படி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வைணவத்தை பத்தி நீங்க எதுவுமே பெருசா குறிப்பிடல. இப்போ நீங்க வைணவம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? அப்போ அரியும் சிவனும் ஒன்றே, பெருமாளும் சிவனும் ஒன்றே. அரூபமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு இருக்கு. சிவனையும் சக்தியும் சேர்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான். பெருமாளுங்கிறவர் அர்த்தநாரீஸ்வரர் தான். யாருக்கும் தெரியாது, இன்னைய ஊரில் உலகத்துக்கு யாரும் தெரியும். இதுக்கு என்ன தரவுகள்னு கேட்டிங்கன்னா, சங்கு சக்கரதாரி. யார் சங்கர சக்கரதாரி? பெருமாள் சங்கு சக்கரதாரி. சங்கு யாருடையது? சிவனுடையது. சங்கு சிவனுடையது. சங்கரன், அதனால தான் அவருக்கு பேர் சங்கரன் பேர். ஆதி சங்கரர் அவர் ஒரு சைவ நெறியில் இருந்தவர் தான். சரி. அதனால் ஆதி சங்கரங்கிறது சங்கு சக்கரதாரி, சங்குதாரின்னு அர்த்தம். சக்கரம் பெருமாளுக்குரியது. எங்கே போய் கேட்டிங்கனாலும் சக்கரை யார் கையில் பார்க்கணும்னா பெருமாள் கையில் இருக்கும். அப்போ சங்கு சிவனுடையது, சக்கரை யாருடையது? அதுக்கு தரவு பாண்டி நாட்டுடைய வரலாறுகளில் மன்னர்கள், பழைய காலத்து மன்னர்களுடைய காசுக்கு பேர் காளி சக்கரம்னு பேர். ஒரு காளி சக்கரம், 10 காளி சக்கரம்,
பாண்டி நாட்டினுடைய பழைய நாணயங்களுக்கு பேர் காளிச்சக்கரம். ம். ஆக 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காளி சக்கரம்னு ஒரு ஒரு நாணயம் இருந்திருக்கு. ம். அது ஏன் காளி சக்கரம்னா காளிக்குடையது. ம். காளிக்குடைய சக்கரம் காளி சக்கரம். சங்கு உள்ளவர் சிவன். இப்போ 2 பேரையும் சேர்த்து பாருங்க. காளியும் சிவனும் சேர்த்துட்டா அர்த்தநாரீஸ்வரர். இப்போ வைணவம்னு கும்பிடுறது வந்து அர்த்தநாரீஸ்வரர் தான். இவர்கள் வந்து ஒரு பாகம் உடையவன்பாங்க, பாகம் பிரியாள்பாங்க. ம். பாகம் பிரியாள்னு பேர் சிவனுக்கு. அவர் பிரிய மாட்டாங்க அந்த அம்மா விட்டு. சார் அந்த பாகம் பிரியாளையும் சேர்த்து வச்ச பாகம் ஒரு பாகம்தான் இவர் நீங்க வைணவம். பேசுறதே கான்ட்ராடிக்டரியா இருக்கு சார். பெரிய யாரும் இந்த ஆய்வை யாரும் எடுக்கல. ஆமா நான் சார். இன்னைக்கு சொல்றேன். சங்குங்கிறது சிவனுடையது, சக்கரங்கிறது காளி, இது அம்பாளுடையது. இது எப்படி சார் நீங்க ரெண்டையும் பிளான் பண்ணீங்கன்னா இதுக்கு அர்த்தநாரீஸ்வரர். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நீங்க வந்து புக் காட்டுறீங்க, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குல்ல, அப்ப இதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப்? தரவு காளி சக்கரம் மட்டும்தான். காளி சக்கரம்ங்கிறது அப்பயே வந்து விஷ்ணு சக்கரம்ல இருந்திருக்கணும். ஆரியர்கள், ஓகேவா, ஆரியர்கள்ன்ட்டீங்க. இந்த பிராமின்ஸ் எல்லாருமே ஆரியர்கள், அங்கேருந்து தான் இங்க வந்திருக்காங்க, இங்க இருக்கிற மக்கள் தான் வந்து இங்கே இருக்கிறவங்க, இவங்க தான் சிவனை கும்பிட்றவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஆரியர்கள் அங்கேருந்து இங்க வந்தது இப்ப இது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு, ஏன்னா 1000வது வருஷத்துலேருந்தே இருக்காரு ராமானுஜர். அப்ப அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த வைணவர்கள்ன்றவங்க இருக்காங்கல்ல. மக்களுடைய நம்பிக்கை தான். ஒரு காசியில தான் இந்த பிரச்சனை வருது. காசியில வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நைமிசாரன்னு ஒரு ஊர் இருக்கு. ம். நைமிசாரன்கிற ஊரில் தான் இந்த வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் பிறப்பிடம் நைமிசாரண்யம். அங்கே வந்து ஏதோ ஒரு 2 தரப்பினர் இருந்திருக்காங்க. ஒரே கடவுளை ஒருத்தர் சிவபுராணம்னு எழுதுறான், அதே கடவுளை இன்னொரு விஷ்ணு புராணம்னு எழுதுறான். இந்த வார்த்தை ஜாலம் தான். விஷ்ணு புராணம்னு வந்த பரம்பரையில் வந்தவர் தான் வந்து ராமானுஜர். ஆக விஷ்ணு தான் எங்களுக்கு கடவுள் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையோட, ஆழமான நம்பிக்கையோடவர் தான் வந்து ராமானுஜர். ஆனால் அதே டைமில் சிவபுராணங்கிறது மற்றவர்கள் வச்சுருந்தது. இந்த விஷ்ணு புராணத்தை வந்து இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்தவொன்னு விஷ்ணு புராணத்தை வந்து சின்ன வயதிலிருந்தே கற்றுருக்கிறாரு. அந்த கற்றுக்கொண்டதுனால வேதங்கள் உபநிடங்கள் எல்லாமே விஷ்ணு பகவானுடையது அப்படிங்கிறது அந்த வரலாறில் வருது. ஆகவே அவர் நம்பிக்கையில் அவர் விஷ்ணு. சார், இப்போ நீங்க சொல்றதுலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வேறுபடுறேன். ஏன்னா இப்போ வைணவர்களுக்கு அப்படின்னு வந்து இது வந்து 10 அவதாரங்கள் அப்படின்றது ரொம்ப நம்பப்படுற ஒரு விஷயம், ஓகேவா. இங்க வந்து ராமர், நரசிம்மர், கிருஷ்ணர், பரசுராமர் அப்படின்னு சொல்லிட்டு வாமன அவதாரம், மத்ஸ்ய, கூர்ம அப்படின்னு சொல்லிட்டு 10 அவதாரங்களையும் இங்க ரொம்ப நம்புற ஒரு இது. அது மட்டும் இல்லாம யுகம் யுகமா இந்த துவாபர யுகம், திரேதா யுகம், இது கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. குருஷேத்திர போர் நடந்திருக்கு, பரதன் ஆண்டதுனால தான் இது பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கும்போது நீங்க எப்படி வந்து வைணவர்கள்லாம் வந்து இப்படி இல்லை, ஆதி காலத்துல இருந்து சிவன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. இல்லைங்க, நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரேதா யுகம், அந்த யுகம், இந்த யுகங்கிறதுலாம் வந்து ஒரு போலித்தனமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, போலித்தனமானது நீங்க எப்படி சொல்றீங்க? இவர் வாழ்ந்த இப்போ வைணவம் இவர் வந்து 10ஆம் நூற்றாண்டில் தான் வராரு. 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்து திவ்ய பிரபந்தமாக வருது. 7ஆம் நூற்றாண்டில். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வைணவம் பிறக்குது. அதுக்குள்ளே தான் இந்த ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உச்சகட்டமாக இருந்ததுன்னா இந்த கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி ஒரு 300 வருடங்களுக்கு, இல்லைனா கிறிஸ்து பிறந்த பின் ஒரு 200 இந்த 500 ஆண்டுகள் தான் நிகழ்வு நடந்திருக்கணும். எல்லா ஆய்வாளர்களுடைய தொகுப்பே ராமாயணமாகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், எல்லாம் கிபி 300லேருந்து கிமு 200 ஆண்டுகளுக்குள்ளே தான் நடந்திருக்கணும். அந்த வரலாறு வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து திவ்ய பிரபந்தமாக வருது. 10ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் வர்றார். சார், ராமர் பாலம் கட்டினதா நம்புறோம் சார். ராமர் அதை நீங்கள் ராமரே அப்படியே வந்திருந்தாலும் இந்த 5000 வருடங்களில் தான் கட்டியிருக்க வேணும். அதுக்கு முன்னாடி கிடையாது. ராமரோ ஒரு விஷயம்னா இப்போ 5000 வருஷமா தான் இல்லை. இருக்கு நீங்கள் இல்லைங்களா? அறிவியல் அவ்வளோதான் சொல்லுது. அறிவியலில் வந்து அந்த அளவிலே தான் சொல்லுது. சார், அறிவியலே என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டதுன்றதை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்கேன். அது தெரியுமா சார் உங்களுக்கு? பாலம் வந்து யாரும் கட்டலைங்க. அது மணல் முகடு. தென்மேற்கு பருவக்காட்டிலையும் வடகிழக்கு பருவக்காட்டிலையும் மாற்றி மாற்றி அடிக்கும்போது அந்த காலத்தில் நீர்நிலையாக இல்லாமல் நிலப்பரப்பாக இருக்கும் பொழுது சாண்டியூன் ஃபார்மேஷன்பாங்க. சரி, உங்களோட பாயிண்ட்டுக்கு அது எப்படி கரெக்டாக அது ஃபார்ம் ஆகும்? அது கரெக்டாக அது எப்படி அது அது பார்க் உங்களுக்கு ஸ்ட்ரைட்ன்றது ஃபார்ம் ஆரம்ப ஆகி காலத்து இங்கேருந்து அது வந்து அந்த ஸ்ரீலங்காக்கு போகிறதுக்கு அது எப்படி அது ஃபார்ம் ஆகுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து மண்டபத்திலேருந்து தனுஷ்கோடி வரல. இன்றைக்கி உள்ள தனுஷ்கோடிக்கு வந்து ஸ்ரீலங்கா இந்த ஒரே லைனில் அந்த அந்த சாண்டியூன் இருந்தது, மணல் மேடுகள் இருந்தது. மண்டபத்திலிருந்தே உங்களுக்கு இருந்தது மணல் மேடுகள். அந்த மணல் மேடுகள் வந்து ஏதோ வரலாறில் வந்து ஒரு ஆன்மீக ஒரு நெறியில் அதை சொல்லிட்டாங்க. சாண்டியூன், அந்த சாண்டியூன்கிறது மணல் கும்பலாக ரெண்டு காற்றுக்கு அடிக்கும்போது மணல்கள் வந்து திரளும். அந்த கடல்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல திரள்ற ஒரு மணல் மேடு, அது ஒரு பாலம் மாதிரி தெரியும். அது அப்புறம் கடலுக்கு அடியில் போனோன்னா
கால்சிஃபிகேஷன் பேர். கால்சியம் அதோட சேர்ந்து 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 பாறைகள் மாதிரி ஆயிடுச்சு. சார் இப்போ மணல் திட்டு நீர். நீங்கள் நல்ல நில ஆய்வாளர்கள். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் மத நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி பேசுறீங்கன்றது உங்களுக்கு புரியுதா சார்? அதாவதுங்க இது மத நம்பிக்கை இல்லைங்க, அறிவியல் உலகம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நானும் சிறு வயதிலிருந்து அதே மாதிரி நினப்பில் தான் இருந்தேன். அப்புறம் நான் அறிவியல் நிமித்தமாக நம்ம வந்து அந்த இடங்களை பார்க்கும்போது அந்த பகுதிகளில் வந்து இன்னைக்கு உள்ள ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த வயல்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்கோட்டில் வந்து சாண்ட் டியூன் ஃபார்மேஷன் இருக்குது. அது வந்து இயற்கையால் வந்து ஒரு நேர்கோடுக்கு வந்து மணல் திட்டுகள் அள்ளிக்கிட்டு போகுது. தென்கிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அது மாற்றி எப்படி மாற்றி அது வரும்போது ஃபார்ம் ஆகும்? அதுக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்கல்ல சார், இந்த எல்லாமே கல்ல போட்டா அது வந்து தண்ணியில மிதக்கும், இந்த கல்ல போட்டா அது இல்லைங்க. வந்து தண்ணிக்குள்ள போயிடும் அப்படின்ற ஒரு இல்லை ஆய்வு இருக்கு. அது ஒரு நம்புறீங்களா? 5000 ஆண்டுகளில் வந்து அந்த மணல் முகடுகள் வந்து தண்ணியில் முழுகின உடனே அது வந்து கால்சியம் மட்டும் உள்ளே பூந்து லைட் வெயிட்டாக சார் ஃபார்ம் இப்போ ஆகிடும். வரைக்கும் ராமேஸ்வரத்துல ஒரு கல் வச்சிருக்காங்க சார். இந்த கல்லு போட்டா அது மிதக்கும், இந்த கல்லு போட்டா அது உள்ள போயிடும். அது கோரல்ஸுங்க. அது வந்து கல்லுங்கிறது கோரல் பவளப்பாறைகள். அதை வந்து நீங்க தப்பாக எப்படி சார் எடுத்துக்கிறாங்க. எல்லாமே சயின்டிஃபிக்கா இல்லைங்க, வந்து பேசுறீங்க? பவளப்பாறைகள் தான் லைட் வெயிட்டாக இருக்கும். அது வந்து ஒன்லி கால்சியம் மட்டும்தான். அது வந்து அப்புறம் மண்ணோட சேர்ந்து அதுக்கு பேர் பெட்ரிஃபிகேஷன் பேர். அதாவது என்னன்னா அந்த கால்சியம் பாறைகள் வந்து மண் உள்ளே போய் போய் சாலிடான உடனே அது வந்து மண்ணை விட லைட் வெயிட் ஆக அது வந்து மிதக்கும் தன்மைக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து பவளப்பாறைகளுடைய படிமம் தான் அது. அதை வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தில் நம்மளை புகுத்தி நீங்கள் ஒரு பக்கம் ஆன்மீகம். நான் ஒரு ராமானுஜர் பக்தர். நான் அந்த பக்கம் போனீங்கன்னா சரி ராமர் பாலம் ஆமாம் இருக்குது அப்படின்னு என் மனசு ஒத்துக்குது. அறிவியல் பக்கம் இந்த பக்கம் நான் தோசையை திருப்பி போட்டேன்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஆக அறிவியல் மாறும் பொழுது இல்லை நில ஆய்வாளர்கள் பிரகாரம் இது இயற்கையிலேயே அமைஞ்ச ஒரு மணல் படிவங்கள். அதை வந்து ராமர் பாலங்கிறாங்க. பாலத்தை அப்படியே ராமர் கட்டியிருந்தாலுங்க, இப்போ உதாரணத்துக்கு ராமர் கட்டல சார் அது. பாம்பன் ஓடை இன்னைக்கு உள்ளது பாம்பன் ஆறுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஒரு காலம் பாம்பன் ஓடையாக இருந்தது. சேது மன்னர் வந்து ராமேஸ்வரம் கட்டும்போது இது கடலாக இல்லை. அன்னைக்கு ஒரு சின்ன ஆற்று பகுதி தான். அதனால் கோடை காலங்களில் ஃபுல்லாக தளவாடங்கள்லாம் அள்ளிக்கிட்டு போகிறது, கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. அவ்வளோ பெரிய ராமேஸ்வரத்தில் அந்த பெரிய தீவில் கட்ட முடியுமா? என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வுகள்லாம் அந்த ஒரு அதான் சார் நானும் கேட்குறேன், கட்ட முடியுமா? அதனால் வந்து இந்த நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு 1500 ஆண்டுகளில் நிகழ்ந்த நிகழ்வு தான் கடல் மாற்றம். அதனால அந்த கடல் மாற்றத்தில் வந்து பாம்பனாறு இன்னைக்கு பாம்பன் இது கால்வாயை திட்டமாக வச்சு கடலாக போயிடுச்சு. சார் இப்போ உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சேது, இந்த கரை, அப்புறம் வந்து அந்த அந்த பார்க் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் எல்லாமே 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு தான் சார்? இல்லைங்க, 3000 ஆண்டு 3500 ஆண்டுகள் பழமை தான். அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நிலப்பரப்பாக தான் இருந்திருக்குது. உங்களுக்கு நிறைய சார் அது வந்து ஒரு அது இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால் சங்கமிக்கிற அந்த இடம் சார். இல்லைங்க, அது மொத்தத்துக்கு இந்தியன் ஓஷன் தான். அது நம்ம கிழக்கு பக்கமாக நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது பெங்கால வரிகுடான்னு போட்டுக்கிட்டாங்க. ஆக இந்திய பெருங்கடல் தான் அது. இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதியை வந்து நம்ம வந்து சேதுங்கிறோம். வடக்கு பகுதியில் அந்த வளைகுடா பகுதியில் உள்ளது வங்காள விரிகுடா. ஆக இந்தியா எல்லாமே இந்திய பெருங்கடல் தான். ஃபைன் சார். இப்போ நீங்கள் உங்களோட வாதம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை அப்படின்றது இல்லைங்க. நில ஆய்வாளர் நீங்கள் உலகத்தில் பிள்ளைங்களாம் நல்லா டெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னாலும் அது சாண்ட் டியூன் ஃபார்மேஷன் தான். ராமர் அப்படியே கடந்து இருக்குன்னா கூட அந்த ஒரு அதுக்கு இடையிலையும் சொல்கிறேன், இந்த ஆஞ்சநேயர்களுக்கு வாள் இருக்கிறதெல்லாம் பொய். அவருக்கு ஆஞ்சநேயர் வந்து மனிதர்கள் உருவான பிற்பாடு தான். அதுக்கு பிற்பாடு இப்போ வந்து மனிதர்கள் உருவாயே வந்து இப்போ 3 லட்சம் வருஷம் வருது. அப்போ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு வந்து வாள் இல்லை. அப்படி ஒரு இது இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல உள்ள ஒரு இடத்துல மட்டும் வந்து வாள் உள்ள மனிதர்கள் இருந்தாங்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வரலாற்றில் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய அது ஒரு அசிங்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேவலமான செயல். ஸ்ரீராம பகவானுக்கு அவருடைய பெரிய பரத தேசனுடைய தசரத சக்கரவர்த்தி மகன் அவர் வர்றாரு. அதனால் எல்லாருமே அவருக்கு சேவகம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வரும் பொழுது இந்த இடத்துல வந்து இன்றைக்கி உள்ள அந்த ஆஞ்சநேயர்கள்லாம் இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து வரும்போது அந்த ஒரு மலைஜாதி மன்னன் உதேசித்திருக்கான். ஆஞ்சநேயருக்கு அந்த வாழை மட்டும் எடுத்துருங்க, கிரீடம் இருக்குது, ஜதா இருக்குது, மற்ற எல்லா அம்சங்களும் மன்னர்களுக்குள்ள அம்சம் அவருக்கு இருக்கே. அந்த வாள் போட்டு விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ வரலாற்று பிழை, ஏதோ அவர் மனிதர்னு சொல்கிறதுக்கு விரும்பலை எழுதுனவங்க. ஆகவே அந்த ராமாயணத்தில் வர்றவரை வந்து அந்த ராமாயண காலத்துல தான் வாலி
சுக்ரீவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மன்னர்கள், வராங்க சார். மலைஜாதி வாலி மன்னர்கள், வந்து வாலி மலைஜாதி சுக்ரீவன் தான் மன்னர்கள். மன்னர்கள் தான் சார் இல்லைங்க, அவங்க. வாய் வந்து உங்கள் வளைஞ்சி குரங்கு மூஞ்சிலேருந்து டிரான்சிஷன் பீரியட். அது வந்து உங்களுக்கு மனிதர்கள்லேருந்து குரங்குலேருந்து மனிதர்கள் வந்த காலத்தில் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குடிகள்கிட்ட இன்னமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் குரங்கு மூஞ்சி இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம அந்த சந்தையிலிருந்து வந்திருக்கோம். அந்த மறைவு இல்லாமல் அது ஜெனட்டிக்கல் ரிட்டன்ஷன் பேர், பரிணாமத்தினுடைய அப்படியே வச்சுருக்கோம். அதை அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த குரங்கு முகம் உள்ளவங்க ஒரு கோடியில் ஒருத்தருக்கு அந்த முகம் பிரதிபலிக்கும். அப்படி வந்ததில் வந்து அந்த மலையக மன்னர்கள் தான் வாலி, சுக்ரீவனோ இல்லை அனுமனோ. இவர்களை வந்து ஒரு மனித வடிவத்தில் ஏற்றுக்காத ஏதோ ஒரு மக்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து ராம வழிபாட்டை எழுதும் பொழுது, ராமாயணத்தை எழுதும் பொழுது ஏதோ பிழை நடந்திருக்கு. அறிவியலில் ஏற்றுக்க முடியாது. அப்படியே நீங்கள் பிழை இல்லைன்னு சொன்னால், ஆஞ்சநேயரை எந்த மக்களுமே வந்து ஒரு தாழ்வாவோ இதுவோ இல்லைங்க, அதுக்கு ஒரு தெய்வத்தன்மை வரைக்கும் வந்து ஒரு தெய்வத்தன்மையை கொடுத்ததுக்கு காரணம் வந்து அவருடைய டிசிப்ளின். அவர் வந்து நேர்மையின் உச்சம், பயங்கர சிவபக்தர். சிவனுக்கு பெரிய பக்தர் ஆஞ்சநேயர். ராமர் வந்து கடைசியாக வந்து ராவணனை கொண்டுட்டு ஜெயிச்சு வரும்போது அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. அப்போ அந்த தோஷத்துலேருந்து, அதாவது பிரம்மகத்தி தோஷம்னா மனக்கலக்கம், மனம் கலங்கி போய் ஒரு மாதிரி நிதானம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் வந்துடும். அந்த காலத்தை பிரம்மகத்தி தோஷங்கிறாங்க. அந்த தோஷம் பிடிச்ச உடனே அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து சிவனே வந்து ஆகி அந்த இடத்துல ஒரு தீர்த்தம் உண்டு பண்ணுறாரு. அதுக்கு பேர் ஜடா தீர்த்தம்னு பேர். இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்குது. ஜடா தீர்த்தத்தில் நீ முழுகி எந்திரிச்சு வா, வந்துட்டு சிவனை என்னை பூஜை பண்ணுங்கிறாரு. அவர் முழுகிட்டு வந்து மணலில் பூஜை பண்ணி அதுக்குள்ளே ஆஞ்சநேயர் லிங்கம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு, வரல. ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர் வந்து மணல்லையே சீதாதேவி பண்ணி பூஜிக்கப்பட்ட அதுதான் இன்றைக்கி ராமேஸ்வரத்தினுடைய கோயிலாக இருக்குது. இந்த தரவுகள் என்ன சொல்லுது? இது நீங்க நம்புறீங்க, ஏன்னா அது சிவன்ன்றதுனால நீங்க நம்புறீங்களா சார்? இல்லைங்க, அவர் ராமரே ஏத்துக்கல. இல்லைங்க, ராமர் வந்து பூஜித்தாருங்கிறாங்களே, நான் ஏற்றுக்கல. நம்ம ஏற்றுக்கலன்னு வச்சுங்க, ராமர் பூஜிக்கல. அப்படியே இல்லைன்னா அங்கே ஒரு திருக்கோயில் இருந்துக்குன்னு அர்த்தம். அங்கே ஒரு கோயில், சிவ வழிபாடு உள்ள கோயில் இருக்குன்னு. அப்போ நீங்க சிவன் வந்து இருக்கிறது அது ஆதி காலத்துல இருக்கு, சிவன் இருக்காரு. இல்லைங்க, ஆனா ராமர் எப்படி வந்தாருன்றதெல்லாம் நான் ஒத்துக்கல. இல்லைங்க, ராமர் வந்து பெரிய ராஜா தான். அவர் வந்து தெய்வ புருஷர்களுங்க. அதாவது தெய்வ புருஷராக இருந்து வந்திருக்காரு, இறைபக்தியோடு வராரு. பெரிய பெரிய பரத சக்கரவர்த்தி, பெரிய பரதத்தையே ஆண்ட தசரத சக்கரவர்த்தி பையன். அவர் வந்து இப்படி வந்து ஒரு கையை சூதுனால வந்து காட்டுக்குள்ளே வந்து மக்களுக்கெல்லாம் தாங்க முடியல. இதுக்கு போய் அப்படி காட்டுக்கு வராரு சாமின்னு எல்லாம் உதவி செய்யறாங்க. அதுக்கு தான் சார் நீங்க எல்லா வரலாறும் படிச்ச நீங்க ராமாயணம் படிக்கலையேன்றது தான் சார் எனக்கு. ராமாயணம் வந்து அறிவியலில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஹனுமன் பாத்திரம், கதாபாத்திரம் அறிவியலில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே மனிதனா ஹோமோசெப்பியன்னு வந்து நிற்கும் மனிதர்கள் வந்து குரங்கா 4 காலில் நடந்துக்கிட்டு இருந்தவன் நிமிர்ந்து 2 காலாக நிமிர்ந்த வர்றவங்களுக்கு பேர் ஹோமோசெப்பியன்னு பேர். அந்த ஹோமியோசெப்பியன்ஸ் வந்த காலமே இப்போ 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ராமாயணம் நடந்ததே 3500 வருஷம் முன்னாடி தானே. 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வால் இல்லாதவனுக்கு இல்லைங்க, நான் கேட்குறேன், 1 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஆதாரம் இல்லை, என்கிட்ட தரவு இல்லை, அதனால அது 3500 வருஷம் முன்னாடி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா எப்படி சார் அக்செப்ட் பண்ண? ஆய்வாளர்லாம் அந்த காலக்கணிப்பில் வந்து அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் நடந்தது வந்து உங்களுக்கு கிபி 300 இல்லைன்னா கிமு 200, இந்த 500 ஆண்டுகள் நடந்திருக்குங்கிறது எல்லா ஆய்வாளருடைய தரப்பு உள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்ததெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இரும்பு காலமே வந்து 4500 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு பிற்பாடு தான் நம்ம தங்கம் கண்டுபிடிச்சிருப்போம். தங்கமோ ஆபரணங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த 4500 இரும்புக்கு பிற்பாடு தானே தங்கம் கண்டுபிடிச்சிருப்பாங்க சார். பட் வைணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 அவதாரங்கள் வந்து யுகம் யுகமா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. அது உங்களுக்கு எந்த யுகமா இருந்தாலும் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா அது வாய்ப்பே இல்லை. அந்த காலகட்டங்களில் இரும்பு கால மனிதர்கள் வந்து தாண்டி தான் வந்து இப்போ நீங்கள் ராமரோ கிருஷ்ணரோ அவங்களாம் வந்து ஆபரணங்களும் மன்னர்களுக்குள்ள இன்னைக்கு மன்னர்களாக பார்க்குற எல்லா உபகரணங்களையும் அவங்க யூஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க. படைக்கலெல்லாம் வந்திருக்குது. எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உள்ள மன்னர்கள் வாழ்ந்ததே எங்கேயுமே உலகத்திலேயே மன்னர்கள் வந்து இந்த 5000 ஆண்டுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம் எல்லாருமே இந்த 5000 வருஷத்தில் வரும்போதுங்க இல்லை அதை விட தாண்டி தான் வைணவம்னு நீங்கள் 7000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? 7000 சொல்ல சார், லட்ச வருஷம் தான். லட்சம்லாம் போயிங்க, அது வந்து ஒரு யுகம் யுகமா இல்லை யுகம் திரேதா யுகம். அந்த யுகம் இப்போ வரைக்கும் துவாரகா எங்க சார் இருக்கு? எங்கங்க துவாரகா தெரிஞ்சதான நகரம் வந்து தண்ணிக்குள்ள இருக்கு. குஜராத்தில் வந்து மேற்கு கடற்கரையில் துவாரகா வந்து கட்சி ஏரியாவில் கிருஷ்ணரோட ஒரு அது எங்க கிருஷ்ணர் வாழ்ந்ததே நம்ம இல்லைன்னு சொல்ல, ராமர் வாழ்ந்தது நம்ம இல்லைன்னு சொல்ல, எல்லாமே வந்து
அரச வம்சத்தில் பிறந்த தெய்வ புருஷர்கள், அந்த அளவு தான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் அதுக்காக அவர்கிட்ட வந்து வேலை செய்தவர், பணியாக செய்தவர், எடுபிடி வேலை செஞ்சவர் வந்து ஒரு குரங்கு மனிதர்னு சொல்கிறது அறிவியல் ஏற்றுக்கவே முடியாது. அதான் சார், நீங்க அறிவியலா பார்க்கறதுனால நீங்க ஏத்துக்கல. நீங்கள் அந்த வாளை மட்டும் எடுத்துருங்க, மீதியெல்லாம் ஆஞ்சநேயர் ஒன்று தானே. மன்னருக்கு உண்டான அம்சம் இருக்குது, கிரீடம் வச்சுருக்காரு, ஜடாயுதம் வச்சுருக்காரு, எல்லா அம்சமும் மன்னர்களுக்கு உண்டான அம்சம் இருக்குது. ஏன் வாளை மட்டும் போட்டீங்க? சார் வால் மட்டும் போட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு அது வாளை வருத்தமா ரிமூவ் இருக்கா பண்ணுங்க, வாளை ரிமூவ் பண்ணுங்க. அருமையான மன்னர். சார்? சார் ஒரு நிமிஷம், வால் போட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு வருத்தமா இருக்கு, அதனால நீங்க அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நீங்க ஆமா, எனக்கு சொல்றீங்களா? வந்துங்க ஒரு சார் அப்போ உங்க தனிப்பட்ட கருத்தை நீங்க மத்தவங்க மேல இல்ல ஒரு திணிக்கக்கூடாது ராம சார். பக்தன், அவ்வளவு பெரிய பக்தன், நெஞ்ச பொளந்து காமிக்கிறான், உள்ள ராமர் தான் இருக்காரு. கரெக்ட் தான் சார். அப்படியாப்பட்ட ராம பக்தன் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து சார் அப்ப கூட அணில்னு கூட தான் சார் இருக்கு. அணில் வந்து அணிலோட அணிலா தானே அணிலோட காமிக்கிறான். பங்கு அணில உங்களுக்கு வந்து நீங்க தெரியுமா? ஒரு மனித முகமும் போட்டு அணிலோட பங்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல சார்? அணிலை விட பலம் வாய்ந்த ஒரு இதுவா தானே சார் வந்து எந்த நம்ம பலமா பார்க்கிறோம். இருந்தாலும் மனித முகத்தில் வால் இருக்க சான்ஸே இல்லை. மனித முகத்தை போட்டீங்கல்ல, மனித முகத்தை போட அணில காமிச்சிங்க, அணில் மாதிரியே இருக்கு. மற்ற மிருகங்களை காமிக்கிறீங்க, நீங்க எல்லாம் இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அதனால வந்து நான் அறிவியல் பூர்வமா அக்செப்ட் பண்ணிக்கலான்றது நீங்க மக்கள்னால அதை நீங்க திணிக்க முடியாது இல்ல. 100க்கு 100 ஆஞ்சநேயர் வந்து ஒரு மலையக மன்னன். அவர் மலை ஜாதியில வந்து ராமருக்கு வழிபட்டதா இருக்கக்கூடாதுங்கிறது எண்ணம். அதை மறைக்கிறதுக்கு ஒரே வழி, பின்னால் ஒரு வால் மட்டும் போட்டு விட்ருங்க படத்தில். நீங்களே பாருங்க, இமேஜின் பண்ணுங்க. ஒரு நல்ல மன்னர், ஜதாயுதம் வச்சிருக்காரு, எல்லாம் கிரீடம் வச்சிருக்காரு, எல்லாம் வராரு. சார் ட்ரெஸ் எனக்கு எல்லாம் வந்து அவர் அரசனுடைய ட்ரெஸ்ஸாவே இல்ல சார், இருக்குது. இது வந்து நீங்க உண்மையாவே ஒரு ஒரு மத மத நம்பிக்கையை வந்து ரொம்ப புண்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அது நான் மட்டும் இல்லாம புண்படுத்தலைங்க, ரவிவர்மா ஓவியம் இருக்கு, அதுலயே அவர் ஆஞ்சநேயருக்கு வால் ஏன்னா தான் இது வந்து வச்சிருக்காரு. ஒரு அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரை எத்தனை வருஷமா, எத்தனை வருஷம் இல்ல சார், எத்தனை யுகங்களா எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் அவரை வந்து ரொம்ப மனசார பிரார்த்தனை பண்றவங்க இப்பவும் அவருக்கு கோவில் கட்டி இப்போ வந்துங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சார். நம்ம ஒரு நீங்க சடனா வந்து அவருக்கு வால் இல்ல, அவருக்கு ஏன் நீங்க வால் வச்சிருக்கீங்க, இது அறிவியல் பூர்வமா இல்ல, ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட திணிக்க பாக்குறீங்கன்றது தான் சார் ஐயோ உங்களுக்கு இல்லைங்க, இருக்கிற கருத்து. எனக்கு அறிவியல் ஒரு வந்துமா, கருத்து சார். உங்களை நான் தாழ்ந்து கேட்டுக்கலாம். ஹோமோசெப்பியன் வந்த பிற்பாடு வால் இல்லை, அதுக்கு பேரு வெஸ்டிஜியல் சார் ஆர்கன். சயின்டிபிக்ல ப்ரூவ் பண்ண முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சார் ஸ்பிரிச்சுவல் அதுக்கு ரிலேட்டடா. நீங்க வந்து அது நான் உங்களுக்கு இல்லைங்கம்மா, சொல்றது இப்ப நீங்க அவசியம் இல்லை சார். வந்து சிவபெருமான் முக்கண் வச்சிருந்தான்னா ஏத்துக்க முடியாது. முக்கண்ங்கிறது 3வது கண்ங்கிறது ஞானக்கண். அதுக்கு வந்து நெத்தியில ஒரு ஒரு கண்ணை போட்டுவிட்டு, வெர்டிகலாக ஒரு கண்ணை போட்டுவிட்டு 3 கண்ணை திறந்தாருன்னு படத்தில் காமிக்கிறதெல்லாம் பொய். அந்த பக்கமும் சொல்கிறோம், சிவனுக்கு முக்கண்ணனாருங்கிறது, முக்கண்ணனாருங்கிறது வந்து 2 பார்க்கக்கூடிய கண்கள். 3வது கண் ஞானக்கண். ஞானத்தால் ஒருத்தனை பார்த்த உடனே அவன் பயோடேட்டாலாம் பயோகிராஃபிலாம் வரும் அவருக்கு. அந்த சித்து வேலையில் தெரிந்தவர் தான் சிவபெருமான். ஆதி தமிழர் தான் அவரையும். இப்போ நாங்கள் தெய்வம் நான் சொல்கிறோம். அப்ப நீங்க திருப்பதி ஸ்ரீனிவாசர் எப்படி பாக்குறீங்க? சீனிவாசனும் ஒரு மன்னர், கோவிந்தராஜ பெருமான், ராஜபெருமான், ரெங்கராஜ பெருமான். அரங்கத்தில் இருப்பவர் ரெங்கராஜர், அவருடைய அண்ணன் So, தான் இப்ப நீங்க என்னன்னா கோவிந்தராஜர். இவங்க எல்லாருமே மன்னர்கள், இவங்க எல்லா வந்து மன்னர்களா, ராமரா இருக்கட்டும், கிருஷ்ணரா இருக்கட்டும், கோவிந்தராஜரா இருக்கட்டும், அரங்கரா இருக்கட்டும், அனைவரும் தெய்வ புருஷர்கள். அவங்க வந்து ஒரு தெய்வத்தன்மையை வச்சிருந்திருக்காங்க. திராவிடர்கள் வந்து என்னைக்குமோ அவங்களாம் வந்து தெய்வத்தில் வைக்கப்படும் திருக்குறளை சொல்லுது. எவன் ஒரு தெய்வமாக இருக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆகவே மன்னர்களாக இருந்தாலும் அவங்க தெய்வமாக நினச்சது தான் திராவிட நாகரிகம். அதில் வந்த மன்னர்கள் தான் இவ்வளவும். திராவிடம் தான் ஆதி காலத்தில், ராமாயண காலத்தில் உங்களுக்கு அயோத்தி வரணும் திராவிடம் தான் இருந்தது. கிருஷ்ணர் வந்து இருக்கிறவனும் துவாரகாபுரினாலும் நாங்கள் தமிழர்கள் தான் இருந்தோம். எங்களுடைய தமிழ் கடவுள் தானே கிருஷ்ணர், ராமர். நாங்கள் என்னத்துக்கு அவர் போய் பொய்ய இப்போ மறைக்கணும்? நீங்க கிருஷ்ணரை யாருமே தமிழ் கடவுள்னு சொல்லவே இல்லையே சார். நீங்க சார் அவர் மட்டும் பேர் தான் நீங்கள் சொல்லிருக்கீங்க. திருப்பி நான் சொல்லியிருக்கேன், திருடன் வந்து தடயத்தை விட்டுட்டு போயிடுவான்னு. நீங்கள் கிறிஸ்ன்னு பேர் சமஸ்கிருதத்தில் பேர் கருப்பேன்னு அர்த்தம். கருப்பு, கிறிஸ்னா கருப்பு, கிருஷ்ணா அப்படின்னா கருப்பா. நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா நான் உடனே ஐயோ இருந்தாலும் கிருஷ்ணர் மோசமாக பேசுகிறார், கருப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்பலாம் யாரும் இல்ல வார்த்தையை சார். நாங்க கிருஷ்ணன் கண்ணனை சார், கிருஷ்ணன்ன்றது எங்க கருப்பா தான் அவரை பாவிக்கிறவங்க இன்னுமே இருக்காங்க சார். கிருஷ்ணன் கருப்புன்னு தான் நினைக்கிறவங்க. ஆமா. ராமரை வந்து நீல நிறத்துல தான் வந்து இது பண்ணுன்றது இங்க நீல நினைக்கிறாங்க நிறம்லாம் சார். பெயிண்ட் பச்சைமா மேனினா இளம் வயதுன்னு அர்த்தம். அதை பச்சை பெயிண்ட் அடிச்சு காமிச்சு ஏமாத்திட்டாங்க. நீல பெயிண்ட் அடிச்சு கிருஷ்ணருக்கு நீல பெயிண்ட்லாம் கொண்டு கார்மிக வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். கார் நிற கண்ணனே. கார் நிறம்னு என்ன உங்களுக்கு? மேகம். மேகம் வந்து நீல கலர்ல இருக்கா? இல்ல சார். சார் கார்மிக நான் வண்ணனே அதை நான் கண்ணனே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். கதறுகின்றேன் சார் இப்போ யார் நீங்க உலர். சொன்ன இந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஆமா, கிருஷ்ணர் கருப்பு தான் அப்படின்றத இங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு கருப்பு நிற கிருஷ்ணான்னு தான் இங்க இது பண்ணும்போது, நீங்க சில விஷயங்கள் வந்து சொல்றதுதான். கிருஷ்ணர் யாரு? அவர் கடவுள் இல்லம்மா, அவர் வந்து ராஜா, தெய்வ புருஷர். அவர் தெய்வ எல்லாமே புருஷர். இல்லைங்க. நீங்க எப்படி சார் சிவபெருமானே அடையாளம்? சிவபெருமானே மனிதர் தானே, அவர் ஒரு தெய்வ புருஷர். அவ்வளவுதான். நாங்க அறிவியல் அவ்வளவுதான் சொல்றோம். உங்களுக்கு ஞான உலகத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு சித்தர்களை பார்க்குறோம். இன்னைக்கும் இருந்திருக்காரு. இங்கே சைதாப்பேட்டில் சங்கு சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தார். அந்த சங்கு சித்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட வேலை பார்த்த வெள்ளைக்காரர் வந்து மனம் வருந்தி இருக்கும்போது இங்கிலாந்துல இருந்த மனைவிக்கு போய் இவரே பிரசவம் பார்த்து லெட்டர் கொண்டு வந்திருக்காரு.
இப்போ நடந்திருக்கு 1800. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பல அற்புதங்களை செய்தவங்க சித்தர்கள். சித்தர்கள் வந்து எந்த ஒரு கூடு விட்டு கூடு போய் எல்லாம் போகிறது வர்றது கையாண்டுருக்காங்க. அதனால் வந்து ராமலிங்க சுவாமிகள் வரணும். ராமலிங்க சுவாமிகள் வந்து கடலூருக்கு மரம் வாங்க போகணுங்கிறாரு. அங்கே போய் மரம் வாங்குறது நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேங்கிறாரு. அங்கே போய் மர வியாபாரிகள் போயிட்டு மர வியாபாரிட்ட போய் காசு கொடுக்க போகிறாங்க. சுவாமி வந்து பேமெண்ட் பண்ணிட்டாரேங்கிறாங்க. ராமலிங்க சுவாமிகள் 1870 நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ புருஷர்களுக்கு வந்து மனிதத்திலேயே தெய்வ ரீதியில் உள்ளவங்களுக்கு தெய்வம் என்ன செய்யுமோ அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க. சித்தர்கள் பேர். அப்படி வந்து ராமரும் மன்னராக இருந்த ஒரு சித்தர் தான். கிருஷ்ணரும் மன்னராக இருந்த சித்தர் தான். கோவிந்த பெருமான் சிறுபதி ஆள்ற கோவிந்த பெருமானும் கோவிந்தராஜன் தான். ஏங்க அந்த வேர்டு வருது கோவிந்தராஜ பெருமான்னு? ஏன் வரதராஜ பெருமான் வருது? ஏன் உங்களுக்கு அவங்களாம் வந்து சுவாமிகள்னு அப்படியே போட்டிருக்க வேண்டியதானே? சார், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகத்தில் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் தெய்வங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. தெய்வ புருஷர்கள் தான். தெய்வ மனிதர், தெய்வத்தில் வந்த தெய்வம். அப்போ தெய்வம் இந்த கோவில் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சார், எங்கள் திராவிடர்லாம் தான் நாங்கள் ஏமாத்துறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப தெய்வம், ரொம்ப ஓவராக நன்மை செய்கிறவங்களா அப்படி தெய்வமாக வழிபட்டுருவோம். அப்புறம் பரம்பரையாக நாங்கள் வந்து சார், நான் அது கேள்வி கேட்கல. என்னோட கேள்வி ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். தெய்வம்னு ஒன்று இருக்கு, அந்த கான்செப்ட் இல்லை அப்படின்றீங்களா? அது தெய்வம் இருக்கு. தெய்வம் வந்து ராமலிங்க சுவாமிகள் கடைசியா தெய்வத்தை பார்த்தாரு. அவர் தான் தெய்வத்தை பார்த்தாரு. என்னவா பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் உடனே பாடுறாரு. கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பிமயர் கோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே, பூந்தடமே ஞான செங்குமுதம் மலரவரும் மதியே, எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவதேவ. எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவதேவ. அதுக்கு மேலே அவருக்கு தெரியல. அதில் நீங்கள் போய் நான் வந்து அவர் பிரம்மா, விஷ்ணு, இவர் சிவன் அவருக்கு வந்து ஒரு பேர் நாமம் சாத்துறதுல எனக்கு உடன் கிடையாது. அறிவியல் ரீதியாக டிவைன்லி ஒரு டிவைன் பவர் இருக்குது. அது வந்து நீங்கள் பிபிலிக்கெல்லாம் பார்க்கணும். மூசாங்கிறாங்க இதில் இஸ்லாத்தில், மோசஸ்ன்னு பைபிளில் சொல்கிறாங்க. அவரும் போய் பெரிய சனாய்ங்கிற மலையில் தவம் கிடந்து இதே 40 நாள்கள் தவம் இருந்து இறைவனை பார்த்தது ஜோதிமயம். பல மக்கள் வந்திருக்கார். ஞானசம்பந்தர் பாடும்போது இறைவன் ஜோதிமயமாக தான் வந்தார். இப்படி பல முக்கிய சித்தர்கள்லாம் இறைவனை ஜோதிமயமாக பார்த்தாச்சு. இதுக்கு மேலே நான் இன்னமும் ஒரு சிலையை வைத்து வழிபடுறது ஜோதி இறைவன் சொல்ல மாட்டேன். நான் வழிபடுகிற என் மக்கள் எல்லாம் கிருஷ்ணராகட்டும் ராமராகட்டும் என் தமிழ் மன்னர்கள். அவர்களெல்லாம் எங்களுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சு நீதி பரிபாலனை செஞ்சதுனால தெய்வத்தில் வைத்து விட்டோம். சார், எனக்கு இதுக்கு மேலே வந்து இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இது பேச வந்து நீங்கள் சொல்கிறது என்னால் எந்த பாயிண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார். கடவுள் நம்பிக்கையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க தான் சார் இங்கே எல்லாருமே. ஓகே, நீங்கள் சடனாக வந்துட்டு இவங்கெல்லாம் கடவுள் இல்லை, இவங்க எல்லாம் ராஜாக்கள் அப்படின்னு சொல்றது உங்களோட விஷயத்தை நீங்கள் திணிக்கிற மாதிரி தான் சார். திருமூலர் சொல்கிற மாதிரி நீங்கள் மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனம் செம்மையாகணும். மனம் செம்மையானோன்னே ராமரா தெய்வம்னு நினச்சிங்க, கிருஷ்ணரா தெய்வம்னு நினச்சிங்க, கோவிந்தராஜ பெருமாள் தெய்வம்னு நினைக்கிறீங்கன்னா நினச்சிக்கிங்க, ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜ பெருமானா நினச்சிக்கிங்க. யாரையும் நீங்கள் தெய்வமாக நினைக்கிறது உங்கள் தனிப்பட்ட உரிமை. ஆனால் சில நேரங்களில் அறிவியலை சொல்ல வேண்டியது என் கடமை. அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிடுங்க. தெய்வம்னு ஒன்று இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த தெய்வம்னு ஒன்று வந்து ஜோதிமயமாக தான் பரம்பொருள். நீங்கள் பைபிளுக்கு ஒரு சாமி இருக்க முடியாது, குர்ஆனுக்கு ஒரு சாமி இருக்க முடியாது, பௌத்தத்துக்கு ஒரு சாமி இருக்க முடியாது, சைன மதத்துக்கு ஒரு சாமி இருக்க முடியாது, இந்து மதத்துக்கு வந்து வைணவத்துக்கு ஒரு சாமி இருக்க முடியாது, சைவத்துக்கு ஒரு சாமி இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். நான் உங்கள் வழிக்கு வர்றேன், உங்கள் சாஸ்திரமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் சொல்லுமா ஒத்துக்கிட்டேன். நான் இப்போ எந்த சாமியை நான் எடுத்துக்கிறேன்? அப்போ இத்தனை விஷயங்கள், இத்தனை வந்து இந்த வகைராக்கள் இதெல்லாம் வந்ததுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு மனித இப்ப ஆரம்பிச்சது இல்லையே, இதெல்லாம் இப்ப இல்லைங்க. இப்போ ஜீசஸ் பிறக்கிறாரு. ஜீசஸ் வந்த உடனே அவர் வந்து மனித நேயத்துக்கும் மனித பண்பாடையும் காப்பாற்றணுங்கிறதுக்கு தன் பழமவாதெல்லாம் அடித்து நொறுக்கும் போது அவர் தண்டனைக்கு உட்படுகிறார். ஆனால் அவரை வந்து காலப்போக்கில் அவரை நம்பிய மன்னர்கள், அவர்கள் நம்பிய மக்கள் வந்து அவர் இப்போ தெய்வ வழிபாடாக தானே பண்ணுறோம். அவர் ஒரு மனிதன் நல்லா தெரியுமே, மனிதர்னு. அவர் எல்லாரும் பைபிள் நல்ல மனிதர், எல்லா இடத்துலையும் போயிருக்காரு. கடைசியாக கொல்கத்தாவில் வந்து கொல்கத்தா மலையில் வந்து சிலுவையில் அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிரெட் பிரிச்சு கொடுத்ததையும் இங்க நம்புறாங்க சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தானே சார் ராமரும். அதே தான் நாங்களும் சொல்றோம். நீங்க இப்ப ஆன்சர் பண்ணிட்டீங்களே. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களாம் மனிதரா இங்க பூமியில அவதரிச்சு எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தவங்க தான் சார். இப்போ இது எல்லாருமே, இந்த எல்லா ரிலிஜியனுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் போதிக்குது, அன்பு.
ஓகேவா? எல்லாமே வந்து மத அன்பு தான் போதிக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தெய்வமா இருந்து போதிக்கிறத விட, மனுஷனா இருந்து வாழ்ந்து காமிச்சு போதிச்சிருக்காங்கன்றது தான் சார் இங்க இருக்கிறவங்க இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கிற ஒரு ஆமா. விஷயம். தெய்வம் மனுஷரூபனே. சமஸ்கிருதத்துல மனுஷ சொல்லியிருக்காங்க. ரூபேனா. மனுஷரூபேனா தான். உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் வருவாங்க. அங்கங்க உள்ள தெய்வ புருஷர்கள்லாம் அங்கங்க இருந்தவங்க இன்னைக்குமே மொபைலும், செல்ஃபோனும் இல்ல. உடனே கம்யூனிகேட் பண்ணி, "அப்பா நான் அப்படி ஒருத்தர பார்த்தேன். நீயும் பார்த்தியான்னு?" அந்த காலத்துல அந்தந்த கண்டங்களில் அங்கங்க தெய்வ புருஷர்கள் இருந்தாங்க. அதாவது தெய்வ பிறவிகள் இருந்தாங்க. அவர்களை வழிபடும் தன்மையை இயற்கையிலேயே மனிதர்கள் எல்லாம் உலகம் பூரா வச்சிருந்தாங்க. ஆக ஒரு நல்ல மனிதர்களை வழிபாடு செய்யறது பழக்கம். அந்த வழியில வந்தவர் தான் என்னுடைய ராமரும், என்னுடைய கிருஷ்ணரும், என்னுடைய கோவிந்தராஜ பெருமானும், என்னுடைய அரங்கரும். அவ்வளவுதான். ஃபைன் சார். இந்த வாதத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பட் எனிவே உங்கள நேரம் உங்களோட டைமுக்கும், நீங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் இல்ல நீங்களும் ஆன்சர்லாம் அதிலேயே சொல்லிட்டீங்க. தெய்வம் வந்து மனிதனா தான் வந்து சேவை செய்ய முடியுங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். தெய்வமா வந்து மனிதரா வந்து தான் எங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அவங்கள நாங்க தெய்வமா நினைக்கிறோம். ஓகே. அத நான் சொல்லல. இந்த வாதம் இன்னும் போயிட்டே தான் இருக்கும். நீங்க வடகலை தென்கலமா நான் இழுக்க விரும்பல. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வடகலையும் வேண்டாம், தென்கலையும் வேண்டாம். பொதுவான ஒரு நாமத்தை வைத்து எல்லாரும் வந்து இறைவனை வழிபடணும். இந்த வைணவ சைவங்கள்லாம் நம்ம விட்டுட்டு எல்லா வைணவத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன். பெருமாளை ஏற்றுக்கிறேன். சைவத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க. வைணவம் சைவம் வேண்டாம். நாமத்தில் வடகலை தென்கலை வேண்டாம். ஏகக்கலை ஏகலைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி திருநாமம் ஒன்று, ஏகக்கலை ஒன்று வரும். வடகலை வேண்டாம், தென்கலை வேண்டாம். ஏகக்கலை ஒரு டிவைஸ் பண்ணிவிடுவோம். அது அவங்களெல்லாம் உட்காந்து பூஜிக்கிட்டோம். இறைவனை எல்லாம் ஒன்றா பார்ப்போம். இறைவனை ஒன்றா பார்ப்போம். வேறு துவேஷம் பண்ண வேண்டாம். நன்றி சார்.